வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போறோம். இது ஒரு கலெக்டிவ் மெசேஜ். ஸோ இதுல எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. யாருக்கு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்க கார்ட்ஸும் ரொம்ப 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 சூப்பர்வா இருக்கு. ஓகேவா? நிஜமா சூப்பர்வா இருக்கு. ஆனா சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நம்புவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்ஸ் சொல்றேன். எனக்கு சராசரியான வாழ்க்கை பிடிக்கல. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இந்த மாதிரி ஒரே ரிப்பீட்னு போயிட்டு இருக்கு. நான் பிறந்ததுக்கான ரீசன், ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உள்ள மனிதராக இருப்பீங்க. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ எனக்கான ஒரு பேரு கண்டிப்பா இந்த உலகத்துல நான் நிலை நிறுத்திட்டு தான் போவேன் அப்படிங்கிற மனிதர்களா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்காக நீங்க உழைச்சிட்டும் இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா செய்றீங்க, பட் அதுக்கான அங்கீகாரம் போதுமான அளவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இருக்கு. நான் செய்யற வேலை தான் என் பக்கத்துல இருக்கவங்களும் செய்யறாங்க, அவங்களுக்கு தாம் தும்னு நிறைய பேர் புகழ்லாம் கிடைக்குது. அதே வேலை அதை விட சிறப்பா கூட நான் செய்யறேன், ஆனா எனக்கான பேர் கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம். இதுக்கு அப்பா சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு செடி வளரும் போது சத்தமே இல்லாம இருக்கும். அந்த செடி ஒரு நாளைக்கு மரமா கூட ஆயிடும், அப்பவும் சைலண்டா தான் இருக்கும். ஸோ உங்களோட வளர்ச்சி நீங்க வளரலன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க டே பை டே வளர்ந்துட்டு தான் இருக்கீங்க. அதை நீங்க முதல்ல நம்புங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மரமா வளரும் போது மற்றவங்க ஆண் வாய் குழந்து பார்க்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த தாம் தூம் வெற்றியெல்லாம் நிலைக்குமான்னு, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் நீங்க வருத்தப்படுற அளவுக்கு உங்களை அப்பா எங்கேயுமே கையை விட்டுட மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு வளர்ச்சி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. முன்னோர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, குறை கூடம் தான் சத்தம் போட்டுட்டே இருக்கும், நிறை கூடம் தழும்பாது அப்படின்ட்டு. அது மாதிரிதான். ஸோ உங்களுக்கான ஒரு வளர்ச்சி, உங்களுக்கான ஒரு மனப்பக்குவம் வளர்த்துக்கோங்க. மற்றவங்கள பார்க்கும்போது சில நேரங்களில் கோவம் வருது, உங்களுக்கு புரியுது. எனக்கு கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. என்னடா டம்மி பீஸுங்கள்லாம் பேர் வாங்கிட்டு போகுது, நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், எனக்கான விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு. அது நடந்துட்டு தாங்க இருக்கு. சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. மரங்கள் வெட்டும் போது தான் சத்தம் அதிகமாக கேட்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால மரங்கள் விழும்போதும் சத்தம் அதிகமாக கேட்கும். அதே மரங்கள் வளரும் போது சத்தமே இருக்காது, ஆனா அது வளரும். அது போலதான் உங்களோட வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு, அது நீங்க நம்புங்க. ஓகே? ஈர்ப்பு விதிங்கிறது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். ஸோ நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்கள்னா தாராளமா பண்ணலாம். உங்களால ஈர்க்க முடியும். அதுல என்ன தெரியுமா மைனஸ்? உங்களால நல்லதையும் இருக்க முடியும், கெட்டதையும் இருக்க முடியும். ஸோ நீங்க எதை திங்க் பண்றீங்க, உங்களோட எண்ணங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் நீங்க வேண்டாத மனிதரையோ வேண்டாத விஷயங்களையோ நீங்களே வாலண்டியரா போய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி 24/7 நீங்க பாசிட்டிவா தான் இருக்கணும்னா அது முடியாது. ஓகேவா? சில நபர்கள் இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயம், நான் 24/7 பாசிட்டிவிட்டியை பரப்பணும்னு ஆசைப்படுறேன். பட் சில நேரங்களில் மூட் ஸ்விங் ஆகுது, சில நேரம் அழுக வருது, சில நேரம் கோவம் வருது, சில நேரம் பொறாமை கூட லைட்டா எட்டி பார்க்குது அப்படின்னா அதெல்லாம் மனித இயல்பு. ஓகே? அந்த உணர்வுங்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். உங்களால் எவ்வளோ நேரம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அப்படி கொஞ்சம் கோவம் வருதா, மறுபடியும் நம்ம டேர்ன் பண்ணி வந்துடணும். ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட உணர்வுகள் அப்படியே போகுது, இது அப்படியே போக விடக்கூடாது, மறுபடியும் சரி பண்ணி கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க கில்லாடி தான். ஓகேவா? முதல்ல அதை நீங்க நம்புங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே? பாபாவோட பிளெஸிங் சூப்பரா இருக்கு. பட் உங்க மனசு எப்பவுமே நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு எல்லாம் சரியா போகுது இல்ல, நமக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிறைய நல்ல விஷயங்கள் நல்லா தான் போகுது, விரும்பினது கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கான உழைப்பு நீங்க போட தயாரா இருக்கணும். வேலை சார்ந்த தொழில் சார்ந்துன்னா எடுக்கிற முடிவுகள் தெளிவா இருக்கணும். பக்கத்துல நம்மளை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்கிக்க கூடாது. இந்த 3 குரங்கு பொம்மைகள் சொல்லுவாங்க தெரியுமா, தீயவைகளே பார்க்காதே, தீயவைகளை கேட்காதே, தீயவைகளை பேசாதே. இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க, இல்ல நீ செய்யற வேலை இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்றாங்க, காதுலயே வாங்கிக்காதீங்க. நீங்க யாரையுமே சபிச்சிடாதீங்க. எஸ், உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா பேசுங்க. கோபத்துல உங்களை யாராவது திட்டிருப்பாங்க, அவங்களை நீங்க போய் திட்டணும்ன்ற அவசியம் கிடையாது, இக்னோர் பண்ணிடுங்க, முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி கெட்ட விஷயங்களை பார்க்காதீங்க. எஸ், இந்த சோஷியல் மீடியால நிறைய தவறான விஷயங்கள்லாம் சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட். உங்களோட வளர்ச்சிக்கு மட்டும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களோட கார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எதை விரும்புறீங்களோ அதை அடையக்கூடிய சக்தி இந்த Thursday சாய்பாபா உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்க, கொடுக்கவும் செய்வார். பட் நீங்க விரும்புற விஷயம் அது உங்களுக்கு ஒர்த்தான்னு பார்த்துக்கோங்க.
சரியா? ஏன்னா நம்ம மனசு சில நேரங்கள்ல ஒரு போலிகளின் பின்னாடி கூட போக சான்சஸ் இருக்கு. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே கலந்துருக்கும். உங்களுக்கு எது சரியானதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், குட் லக், பை.